ஒரு விவசாயி 50 பசுக்களை வளர்த்து வந்தார். அதில் 4 மாடுகள் மட்டும் வெளியே வந்து காடுகளை நோக்கி சென்றது. அதுல ஒரு மாடு சொன்னது, "நாம் எப்படியோ அந்த நரகத்திலிருந்து தப்பித்து விட்டோம். காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி" என்றது. மற்றொன்று, என்றது. காட்டில் பசுக்கள் நுழைந்தது. ஆஹா, எவ்வளவு அழகாக காடு, எவ்வளவு புற்கள், எல்லாம் எனக்குத்தான். இதுதான் சொர்க்கம் என்றது. அது இனி மேல்தான காட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும். காட்டில் திடீரென்று ஒரு சிறுத்தை வந்து ஒரு மாட்டை பிடித்துக் கொன்றது. இதனை பார்த்த அந்த மாடுகள் பயத்தில், "அது என்ன மிருகம்? நம் நண்பனை நாமே கொன்று விட்டோமே" என்று மீதமுள்ள மாடுகள் அழுதன. யாரிடம் போய் பாதுகாப்பாக இருப்பது என்று தெரியாமல் வாடின. இதனை கண்ட நரி மாடுகளிடம் வந்து, "வேணினம் கவலைப்படுகிறீர்கள்? நான் இருக்கிறேன். நான் அந்த சிறுத்தையை கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கும் செல்லாமல் இந்த இடத்திலேயே தங்குங்கள்" என்றது நரி. இந்த நரியை நம்பி மாடுகளும் ஒரு இடத்தில் வேறு வழியின்றி தங்கின. அதில் ஒரு மாடு மட்டும் எல்லா மாடுகளிடமும் சொன்னது, "இந்த நரியை நம்ப வேண்டாம். இது மிகவும் தந்திரமானது. அதனின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ள வேண்டாம்" என்றது. ஆனால் அந்த மாடு சொன்ன எதையும் மற்ற மாடுகள் கேட்க தயாராக இல்லை. நரி அன்று இரவு சிறுத்தையிடம் சென்று, "என் பாதுகாப்பில் தான் அந்த பசுக்கள் உள்ளன. ஆனால் அதில் ஒன்றை மட்டும் வேட்டையாடி என்ன செய்ய? எனக்கு எல்லா பசுக்களையும் வேட்டையாட வேண்டும். எனக்கு உதவி தேவை, செய்வாயா?" என்று கேட்டது. அதற்கு சிறுத்தை சொன்னது, "என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஆனால் அந்த வேட்டையில் எனக்கு 3/4 பங்கு வேண்டும்" என சிறுத்தை சொல்ல நரி சம்மதித்தது. இரண்டும் விடியும் வரை காத்திருந்தது. விடிந்தவுடன் நரி பசுக்களிடம் சென்றது. அங்கு போய், "இரவு உறக்கம் நன்றாக இருந்ததா? வேறு ஏதும் தொந்தரவு இல்லையே?" அதற்கு பசுக்கள் சொன்னது, "வேற எந்த தொந்தரவும் இல்லை. குளிர்தான் மிகுதியாக இருந்தது.